இடியாப்பம். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். இடியாப்பம் சணல் நூலடை என்றும் அறியப்படும். இது தென்னிந்திய மற்றும் இலங்கை பாரம்பரிய உணவாகும். இது அரிசி மாவில் இருந்து நூடுல் போன்ற இழை வடிவில் பிழிந்து. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, கடை அல்லது வீட்டில் தயாரித்த இடியாப்ப மாவு, நீர், உப்பு, நல்லெண்ணெய். படி 1. ஒரு அகலமான கலக்கும் பாத்திரத்தில் அரிசி மாவு மற்றும் உப்பு சேர்க்கவும். நன்கு கலக்கவும். படி 2. கொதிக்கும் வெந்நீரை அரிசி மாவு கலவையில் மெதுவாக சேர்க்கவும். ஊற்றும்போது ஒரு ஸ்பூன் அல்லது கரண்டியால் கிளறவும். தண்ணீர் சூடாக இருப்பதால் கவனமாக இருக்கவும். மென்மையான, ஒட்டாத மாவு உருவாக தேவையான அளவு தண்ணீர் மட்டும் சேர்க்கவும். பயன்படுத்தப்படும் அரிசி மாவின் வகையைப் பொறுத்து தேவையான நீரின் அளவு மாறுபடலாம். படி 3. உங்களால் மாவை சூடு தாங்கும்படி கையாள முடிந்ததும், அது மிருதுவாகவும் மற்றும் வளைந்து கொடுக்கும் தன்மை உடையதாகவும் மாறும் வரை மெதுவாக உங்கள் கைகளால் பிசையவும். கட்டிகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். படி 4. ஒட்டாமல் இருக்க இடியாப்ப அச்சில், சேவை அச்சு, சிறிதளவு எண்ணெய் தடவவும். அச்சில் மாவின் ஒரு பகுதியை வைக்கவும். படி 5. இடியாப்ப தட்டுகள் அல்லது இட்லி தட்டுகளில் எண்ணெய் தடவவும் அல்லது சுத்தமான துணியை விரித்து வைக்கவும். படி 6. மாவு பிழிவதை இடியாப்ப அச்சின் வழியே நேரடியாக எண்ணெய் தடவிய தட்டுகளின் மீது மெல்லிய நூடுல் போன்ற வட்டங்களாக அல்லது கூடுகளாக அமையுமாறு செய்யவும். படி 7. நிரப்பிய இடியாப்ப தட்டுகளை ஆவியில் வைக்கும் பாத்திரத்தில் அடுக்கவும். சுமார் 8 முதல் 12 வரை நிமிடங்கள் அல்லது இடியாப்பங்கள் கண்ணாடி போல் மாறி நன்கு வேகும் வரை ஆவியில் வேகவிடவும். படி 8. ஆவி வெந்த பிறகு இடியாப்பத்தை தட்டுகளிலிருந்து கவனமாக ஒரு கரண்டியை பயன்படுத்தி எடுக்கவும். சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.